ஹலோ மே திஸ் பேங்க் டென் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஜெகையோட ஒன் ஷாட் பார்க்கலாம். போஸ்ட் மேரிட் டு மை எனிமி. ஸோ இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்டா. நம்ம சேனலில் இது மாதிரி போட்டதில்லை. ஸோ மறக்காமல் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க, கமெண்ட் மஸ்ட், தென் லைக் பண்ணிவிடுங்க. தென் நேற்று போட்ட டேயோட ஒன் ஷாட்டுக்கு என்னன்னு தெரியல, வியூஸ் அவ்வளோக்கா ஒன்றும் போகலை. சரி, ஓகே, அவங்க எல்லாருக்கும் அந்த கண்டென்ட் போர் அடிச்சிருச்சா இல்லை பிடிக்கலையா அது எனக்கு தெரியல. பட் எனிஹவ் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு எல்லாத்துக்குமே தேங்க்யூ. பட் வியூஸ் அவ்வளோக்கா போகலை. இட்ஸ் ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் லைக் மஸ்ட். தென் மறக்காமல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு. தென் வாட்ஸ்அப் சேனல், தென் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே, வேணான்னு பேச வேணாம், டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேனே பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம், லைக் இந்த ரிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கிறிஸ்டியன் மேரேஜ் போல் தான் இருக்கும். ஸோ அங்கே தான் நீங்கள் ஃப்ராக் போட்டுட்டு அந்த ஒயிட் ஃப்ராகில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கா இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லை. இது பேரண்ட்ஸாக, தென் நம்ம ஜேகே சைட்லேருந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறாங்க. பிகாஸ் உங்கள் ஃபேமிலி 2 பேருமே ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. ஸோ அவங்க கம்பெனி மூலயமா அவங்களோட ஷேர்ஸை ஷேர் பண்ணணும், அவங்களோட கம்பெனி இன்னும் ப்ராஜெக்ட் நிறையா போகணும், நிறையா அவங்களுக்குள்ளே நிறையா கொலாப் பண்ணணுன்றதுக்காகவே உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு சுத்தமாக ஜேகேவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை. ப்ளஸ் நீங்கள் எப்படியோ அதே மாதிரி தான் ஜேகேக்கும் உங்களை மேரேஜ் பண்ண ஒரு துளி 1% கூட கிடையாது. ஏன்னா ஜேகேக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை, ப்ளஸ் உங்களுக்குமே ஜேகே மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து உங்களை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே நீங்கள் ஜேகேவை மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. மற்றபடி ஜேகே உங்களை சுத்தமாக பிடிக்காது. ஸோ இப்படி தான் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா, ஏய் கல்யாண நாள் அன்றைக்கி என்னடி இப்படி ஒரு மூஞ்ச வச்சிட்ருக்கா அப்படின்னு உங்கள் அம்மா கேட்க, நீங்கள் அம்மா எனக்கு இந்த மேரேஜில் விருப்பம் இருக்கான்னு கேட்டிங்களா? கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு அவனை தான் கட்டிக்கணும், அப்பாவுக்கும் அவங்களோட கம்பெனிக்கும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போதான் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு இது விருப்பமே இல்லை. விருப்பம் இல்லாத கல்யாணத்தில் கல்யாணம் பண்ணிக்கோனா மூஞ்சி இப்படி ஈனி இழிச்சிட்ருப்பாங்களா? எனக்கு விருப்பம் இல்லை. அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஒரு 2 மாதத்தில் டிவோர்ஸ்னு வந்து நிற்பேன், வேணா பாரு, நீ வேணா பாருமா அப்படின்னு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. இப்போ உங்கள் அப்பா வந்து என்ன பிரச்சனை அப்படி உங்கள் அப்பா கேட்க, பா என்னப்பா நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படி நீங்கள் கேட்குறீங்க. இங்கே உங்கள் அப்பா, மாவன் புரிஞ்சுக்கோ, அவன் நல்ல பையன். ஐயோ, உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேது? அவன் நல்ல பையனா? எனக்கு தெரியும் ஜேகே கேரக்டர் அப்படின்னு. அவன் சரியான ரக்கடான ஆள். எதுக்கட்டாலும் சிடுமூஞ்சி மாதிரி மூஞ்ச கோவமாக வச்சுப்பான். அவன் என் கூட காலேஜ் படிச்சிருக்கான், என் கிளாஸ்மேட். அவன் பொண்ணுங்களை ரேகிங் பண்ணுற பேரில் டார்ச்சர் பண்ணுவான். அப்புறம் அவனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காது. என்னை எத்தனை தாட்டி காலேஜில் பில்லிங் பண்ணிக்க நான் கூட உன்கிட்ட சொல்லியிருக்கேம்மா. அவன் என்னை காலேஜில் பில்லிங் பண்ண அந்த பர்சனே அந்த ஜேகே தான். அவன் தான் அவன் குரூப்பே கூட்டு வந்து என்னை பில்லிங் பண்ணான். ஃபஸ்ட் இயர் நான் ஜாயின் பண்ணப்போ அந்த காலேஜில் நீங்கள் என்ன சொன்னீங்க, பசங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க, நீ பொறுத்துட்டு போகணும். நானும் சரி 4 வருஷம் பார்த்தேன். அவன் தான் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டாகவே நீங்கள் ஆக்கிட்டீங்க. எனக்கு தெரியாது, இவனை வேணால் உங்களோட பார்ட்னர்ஷிப்காக மட்டுமே இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். வெறும் 2 மாதம், ஜஸ்ட் 2 months. அதுக்கப்புறம் பாருங்கள், டிவோர்ஸ்னு வந்து நானும் நிற்பேன், அவனும் நிற்பான், பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் அப்பாவோட ஹேண்டை பிடிச்சிட்டு சோகமாக போகிறீங்க. உங்கள் முன்னாடி அந்த ஷால் மாதிரி இருக்கும்ல, ஐ மீன் தலையில் ஒன்று போட்டிருப்பாங்களே, உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம். அதே சைடு ஜேகே நின்றுட்டுருக்கான். அவனுக்குமே விருப்பம் இல்லைல்ல, ஸோ அவனுக்கு சேட் தான். இதே சைடு ஜிமன், டேய் அதான் சரிடா, ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க சரிடா அப்படின்னு ஜிமன் சொல்ல, வாய முட்டுன்று ஒன்றுடுவேன் அப்படின்னு இங்கே ஜேகே சொல்ல. இப்போது நீங்கள் அப்படி ஜேகேயோட ஹேண்டை உங்கள் அப்பா, ஐ மீன் உங்கள் ஹேண்டை ஜேகேயோட கையில் கொடுக்குறாரு உங்கள் அப்பா. இதே சரி ஜேகே உங்கள் ஹேண்டை தான் அவ்வளோலாம் டைட்டாலாம் பிடிக்கல, ஜஸ்ட் கொடுத்தாங்களே அப்படின்றதுக்காக மட்டுமே பிடிச்சிட்ருக்காரு ஜேகே. நீங்கள் ஜேகேவை பார்க்கல, இந்த தலையை கீழே தான் குடிஞ்சிட்ருக்கீங்க. இப்போ அப்படி தான் ஃபாதர் கேட்க ஆரம்பிக்கிறாரு, ஜான் ஜங்குக் ஆகிய நீ கிம் ஒயினை திருமணம் செய்ய சம்மந்தமா அப்படின்னு ஃபாதர் கேட்க, இங்கே ஜேகே ரொம்ப நான் யோசிக்கிறான். எஸ் ஐ டூ அப்படின்னு உண்மை பல்ல கடிச்சிட்டே சொல்கிறான். இப்போ உங்ககிட்ட கிம் ஒயினா அகேனி ஜான் ஜங்குக்கே திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்க, மைக் உங்ககிட்ட வருது. ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க, உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க, அவங்க அப்படி உங்களை கண்ணாலே ஐ டூ அப்படின்னு சொல்லுன்றாங்க. நீங்களும் எஸ் ஐ டூ
அப்படின்றீங்க. ஸோ ரிங் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஜேகே அப்படியே உங்கள் கையை கேட்குறான். என்ன கொடுக்காம அமைதியாக இருக்கீங்க? வயன் அப்படியே வாய்ஸ் தான் கேட்குது. ஜேகே உங்கள் கையை கேட்குறாரு. ஸோ நீங்களும் அப்படியே கையை கொடுக்குறீங்க. இப்போது ஜேகே போட்டுடுறாரு. அது ஒரு மாதிரி கோல்ட் ரிங் தான். ஸோ ஜேகே போடுறாரு. ரொம்ப காஸ்ட்லி. அதுதான் உங்களுக்கு போடுறாரு. இதே சைடு நீங்களும் ஜேகே கிட்ட ஹேண்டை கேட்குறீங்க. ஜேகேவும் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இது பண்ணீங்களா, லேட் பண்ணீங்களா? அதே மாதிரி அவர் எனக்கு என்னன்னு கையை கொடுக்காம அப்படியே அவர் பெராக்கு பார்த்துட்ருக்காரு. ஜேகே ஹேண்டு அப்படி கேட்குறீங்க சைலண்ட்டாக. ஜேகே தரவே இல்லை. நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே திரும்ப பண்ணுவாராம் அவர். ஜேகே கையை கொடுங்க அப்படி கேட்குறீங்க. ஜேகே அப்புறமா உங்கள் கையை உங்ககிட்ட அவர் கையை கொடுக்குறாரு. நீங்களும் அப்புறம் அப்படியே ரிங் போகிறீங்க. அங்கெல்லாம் கிளாப் சவுண்டாக கேட்குது. உங்கள் ரிலேஷன், தென் ஜேகேயோட ரிலேஷன் எல்லாருமே பெரிய பெரிய கம்பெனி சிஓ. தென் நீங்களும் நம்ம ஜங்குக்கோட ஃபேமிலியும் ரொம்ப பெரிய சிஓ கம்பெனி ஓனர்ஸ் தான். ஸோ ரொம்ப ஃபேமஸான ஆளுங்க கூட. இப்போ அப்படியே இதே சமயம் இப்போ அப்படியே கிஸ் த பிரைட் அப்படின்றாங்க எல்லாருமே. இப்போது ஜங்குக் அதெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் வேணாம். இதே சொன்னீங்களும் அதெல்லாம் வேணாம் அப்படின்றீங்க. ஃபோட்டோகிராஃபரு மா கொடுமா அப்படின்றாரு. சரி உங்களுக்கெல்லாம் காண்டாகுது, இவனுக்கெல்லாம் கொடுக்கணுமான்னு. ஸோ நீங்கள் அம்மா என்னம்மா அப்படின்னு உங்கள் அம்மா பார்த்து முறைக்கா. குடுடி இதெல்லாம் வழக்கொண்டி குடுறி அப்படி உங்கள் அம்மா சொல்ல. ஸோ நீங்கள் அப்படியே ஜேகே பார்க்குறீங்க. இப்போ தான் ஜேகே திரும்பி இம்மா நேரம் தலையை குடிஞ்சிருந்துருப்பீங்க. இப்போ ஜேகே அப்படியே பார்க்குறீங்க. ஜேகே என்ன என்ன பார்க்குற? வேணாம் கிஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு அவன் மட்டும் நின்றுட்டுருக்கான். ஜேகே எல்லாம் பார்க்குறாங்க. கொடுத்து தொலை அப்படின்றீங்க. ஜேகேவும் வெயிட்லாம் பண்ணல. அப்படியே உங்கள் ஜேக்கை பிடிக்கா. ஜேகேவை அப்படியே வைல்ட் ஐஸில் பார்க்குறீங்க. என்னடா இவன் என்ன முழுங்கிடுவான் போலக்கு இப்படி பார்க்குறான். கிஸ் தானே பண்ண சொன்னாங்க, இவன் எப்படி பார்க்குறான் அப்படின்னு நீங்கள் ஜேகேவை பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே அப்படியே அவர் ஒரு ஃபோர்ஸாக கொடுத்துருப்பாரு உங்ககிட்ட. ஏன்னா மேரேஜே ஃபோர்ஸு. அப்புறம் கிஸ் மட்டும் என்ன அப்படியே சாஃப்டாக அப்படியே அப்படின்ற இருக்கும். ஸோ அதுவுமே ஃபோர்ஸாக தான் உங்களுக்கு கிடைக்குது. உங்கள் லைட்டாக உங்கள் லிப்ஸ்லேயே ப்ளீட் ஆகிடுது. ஜேகே ஃபோர்ஸில் தானே கொடுத்துருப்பாரு. ஒரு ஃபோர்ஸில் ப்ளீடாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதே சைடு நீங்கள் அப்படி சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை அப்படியே உங்கள் மவுத்துக்குள்ளே போட்டுடுறீங்க. ஸோ யாருக்கும் வெளியே தெரியாத அளவுக்கு. இப்போது அப்படி நீங்கள் கண்ணை மூடி கண்ணீராக வருது. இது சரியாலாம் அச்சி கங்க்ராச்சுலேஷன் செருப்பு பிஞ்சுக்கும் நாயே அப்படின்றீங்க. ஏன்டி நம்ம கிளாஸ்மேட்டு ஜேகே பெரிய கம்பெனி சிஓ அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கேட்க. இப்போது எனக்கு அவன் வேணும்னு கேட்டேனா எங்கள் அம்மா கிட்டே என்னடி பேசினேன் அன்றைக்கி? அன்றைக்கி கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னடி பேசினேன் எங்கள் அம்மா கிட்ட? நான் ஜேகே பிடிக்கும்னு சொன்னேன்னா பாரியா அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் நீ தான் என்னமோ கொழுத்தி விட்டுருக்கேன்னு. மச்சி அது அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு எனக்கு ஆசை. உனக்கு கல்யாணம் ஆகி உன் பிள்ளையெல்லாம் பார்க்கணும் ஆசைடி. அதுலேயே எனக்கு கண்ண முட்டேன்னா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு கேட்க. ஏதோ சொல்லிட்டு போகிறேன் அதுக்கு இப்போ கூடலாம் வாழ முடியாது. கேண்டி புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல. சரி ஜேகே வாயன் அம்மாப்பா கூப்பிட்றாங்க வரியா அப்படின்னு கோல்டாக கேட்க. நீங்கள் அப்படியே ரியாவை வச்சுக்கிறேன் இரு உனக்கு இருக்குடி அப்படி சொல்லிட்டு இப்போ இதே சைடு நீங்கள் அப்படியே தான் அங்கே ஜங்கு கூட அப்பா அம்மாலாம் பார்க்க போகிறீங்க. ஜேகேவோட அப்பா அம்மா ரொம்ப அழகாக பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வயன்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு இல்லை, வெறுப்பே ஜேகே மேலே மட்டும்தான். நீங்கள் ஜேகேவோட அப்பா அம்மாலாம் பார்த்துருக்கீங்க. ஸோ அவங்க மேலே உங்களுக்கு வெறுப்பு இல்லை. அவங்கள பார்த்து சும்மா பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஜேகே அப்படியே நோட் பண்ணுறான். அதுண்ணா என்னை பார்த்தா மட்டும் அப்படியே முடிஞ்சு வச்சுட்டு எங்கள் அப்பா அம்மா பார்த்தா மட்டும் ஈன்னு இருக்கிற அப்படின்ற அவங்கள பார்க்குறான். நீங்கள் ஜேகே அப்படியே ஒரு கோல்டான ஒரு ஸ்டாரான லுக்கை விட்டுட்டு சிப்ப அப்படின்ற மாதிரி போகிறீங்க. வாடி உனக்கு இருக்குது வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேகே நினச்சிட்டு அப்படியே உங்கள் அப்பா அம்மா காலில் விழுந்து அவரும் ஆசீர்வாதம் வாங்குறாரு, நீங்களும் வாங்குறீங்க. தென் அப்படியே தான் டைம் போகுது. அங்கே இருக்க ரிலேஷன்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ தென் கிஃப்ட் எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே நம்ம சீனை கட் பண்ணிவிட்டு ஏன்னா ஜேகேவோட வீட்டில் பார்க்கலாமா? இதை சரி ஜேகேவோட வீடு உங்களுக்கு உங்கள் வீட்டை விட்டுட்டு வரதான், அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய எமோஷன்ஸ்லாம் காட்டிட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் வெறுப்பாக தான் ஜேகே வீட்டுக்கே வரீங்க. ஸோ உங்கள் எமோஷன்ஸ்லாம் காட்டல, சும்மா ரிலேஷன்ஸ்க்காக அங்கே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாதுக்காக அவங்க உங்கள் முன்னாடி சும்மா ஒரு 2 சொட்டு தண்ணி உங்கள் அம்மா கட்டி பிடிக்கும் போது கூட 2 மாதத்தில் உங்கள் பொண்ணு வரனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பீங்க. வயன் அப்படி உங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன வயன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மா அப்பாலாம் மிரட்டிட்டு தான் வந்திருக்கீங்க. ரியாவையும் தான். இப்போது அப்படி தான் இங்கே நம்ம ஜேகேயோட வீட்டுக்கு தான். ஜேகேக்கு தனி வீடு, ரொம்ப பெரிய வீடு. இவனுக்கு போய் இவ்வளோ பெரிய வீடா? இவன் என்ன 10 பொண்டாட்டியை வச்சுக்க போகிறான்?
எதுக்கு இதை பற்றி நம்ம யோசிக்கிறோம்? அவன் எத்தனை பொண்டாட்டி வச்சுருந்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்கள் கையில் ரிங் பார்க்குறீங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் ஒய்ஃப் தானே ஜேகேக்கு. அதனால இவனுக்கு நான் ஒய்ஃபு, இவன் 10 பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தால் நான் தானே தட்டி கேட்கணும். சுச்சோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்க. இங்கே ஜேகேயோட அம்மா அயன், அயன்மா அப்படி கூப்பிட்றான். ஆ அத்தை, உள்ளவா, வலது காலை எடுத்து உள்ளே வச்சுட்டு வா அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து வைக்கலன்னு மாமா இருமா இருமா அப்படின்றாங்க. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? இரு ஜேகே, நீயும் வாயினும் ஒன்றா எடுத்து வைங்க, வாழ போகிற பிள்ளைங்க ஒன்றா எடுத்து வச்சா என்ன? மா எதுக்கு இப்போ கிரிஞ்செலாம் பண்ணிட்டுருக்கா? டேய் இதெல்லாம் கிரிஞ்சாடா, கம்னுடுறா, அவனுக்கு புரியாது. வாயின்மா, அவன் எடுத்து வைக்கும்போது நீனும் எடுத்து வை அப்படின்றாங்க. சரி ஜேகே உங்களை பார்க்க நீங்கள் ஜேகே விட்டு கோபமாக பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஒரு பகை இருக்குது, வெஞ்சன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ காலேஜில் நடந்திருக்கோம், அதெல்லாம் நம்ம ஸ்டோரி போக போக பார்க்கலாம். ஏன்னா க்யூட்டாக இருக்கும், ஓகே? ஸோ இப்போ நீங்களும் ஜேகே ஒரு மாதிரி கோபத்தோடு தான் 2 பேரும் அந்த வீட்டில் கால் எடுத்து வைக்கிறீங்க, ஸ்லோ மோஷனில் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்படியே தான் 2 பேரும் உள்ளே வந்துட்டீங்க. இப்போ ஜேகே அம்மா அப்படியே உங்களுக்கு பாலும் பழம் அது எல்லாமே தராங்க, நீங்கள் சாப்பிட்டுட்ருக்கீங்க. சரி இவன் கூடலாம் உட்கார முடியாது சொல்லிட்டு ஏஞ்சி போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஏய் ஏம்போரா, உனக்கு என்ன, எங்கே போனால் என்ன, எங்கே போனால் உனக்கு என்ன அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் ஏஞ்சி போகிறீங்க. திமுரு திமுரு, உடம்பு ஃபுல்லாக கொழுப்பவள் திமுரு அப்படின்னு ஜேகே எங்கள் அப்படி உங்களை உண்மை பார்க்க, உனக்கு மட்டும் இருக்காதான் திமுரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. சரி ஜேகேயோட அப்பா அம்மா அவங்க இருக்காங்க. இப்போ ஜேகேயோட அம்மா கிச்சனுக்கு வந்துருப்பாங்க. வேணுமா அத்தை, ஏதாவது வேணுமா, போட்டு தரவா அப்படி கேட்குறீங்க. உனக்கு எல்லாம் பண்ண தெரியும்ல? தெரியும் அத்தை, ஏன் இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்களும் இல்லைம்மா, என் பையன் விதவிதமாக சாப்பிடுவான், அவன் விதவிதமாக சாப்பிட்றதுக்கு நான் அவனுக்கு விஷத்தை வச்சு கொடுத்துருவேன் அப்படி உங்கள் மைண்ட் வாய்ஸு. வாயன்மா, சொல்லுங்கள் அத்தை, நீங்கள் சொல்லுங்கள். அதாம்மா, அவன் நிறைய விதவிதமாக சாப்பிடுவான், அதெல்லாம் கோவப்படாமல் செஞ்சு கொடுத்தா போதும். இப்போது இது உங்கள் 2 பேருக்கான வீடு, வாழ போகிற பசங்க. ஆமாம், எங்கே வாழ போகிறோம், 2 மாதத்துலேயே வந்துடுவேன் அப்படிங்க வாய்க்குள்ளே போனங்க. என்னம்மா 2 மாதம்? ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜேகே அம்மாவும் அதாம்மா, அதனால் பார்த்து பக்குவமாக இருந்துக்கோங்க. ஜேகே உன்னை பற்றி சொல்லியிருக்கான், 2 பேருக்கும் காலேஜில் எலியும் பூனையுமாக சண்டை போட்டிருப்பீங்க, டாம் அண்ட் ஜெர்ரி போல். அதெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல லைஃப் ஆரம்பித்து பாருங்களேன், டோட்டல் லைஃபே மாறிடும். சண்டைலாம் போடாமல் பார்த்து பக்குவமாக வாழுங்க. இது உங்கள் லைஃபு. திரும்ப ஒரு தாட்டி லைஃப் போச்சுன்னா திரும்ப வராதுமா, புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுப்பா, நம்புது, புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தை தட்டிட்டு போயிடுறாங்க. இது ஜேகேயோட அப்பா அம்மா கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படி தான் ஜேகே ஹால்லேருந்து உங்களை ஸ்டாராக லுக்கை விட இதே சைடு நீங்கள் ஜேகேவை இதுக்கப்புறம் இருக்குடா உனக்குன்ற மாதிரி அப்படியே அங்கே இருக்க கத்தி எடுத்து அப்படியே ஜேகேவை பார்த்துட்டே அந்த கத்தி எடுத்து ஆப்பிளில் குத்துறீங்க. ஜேகே, ஏய் எதுக்கு இப்போ அந்த ஆப்பிளில் குத்துறா அப்படி ஜேகே கேட்க, சாப்பிட்றதுக்கு தான் குத்துனேன், வேணுமா ஜேகே அப்படி கேட்குறீங்க. ஏய் நான் எப்படி என் வீட்லேயே வந்து என்ன உங்கள் வீடா? அப்படியா, கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா உங்கள் வீடாக இருந்திருக்கலாம், ஆனால் எப்போ நீங்கள் இந்த ரிங்கை என் கையில் போட்டிங்களோ மிஸ்டர் ஜான் ஜங்கு, எப்போ இந்த ரிங் போட்டிங்களோ அப்போலேருந்து இந்த வீட்டில் இருக்கிற பாதி உரிமும் எனக்கும் இருக்குது அப்படின்றீங்க. ஏய் ரொம்ப ஒரு சீன் போடாதண்ணா, பாரு இன்னும் நம்ம காலேஜில் நடந்த பகையெல்லாம் பாருல, சரியா? மறந்த மாதிரி சீன் போடாத, என்ன ஞாபகம் நீ பண்ண ஒவ்வொரு விஷயமும். நீங்கள் மட்டும் கொஞ்சம் தஞ்சமாக பண்ணீங்க, நான் வந்த அந்த ஃபர்ஸ்ட் டேவே என்னை வச்சு செஞ்சிங்களா? அது என்ன, அத்தனை பொண்ணுங்க ரேகிங் பண்ணாலும் என்னையா பண்ணீங்க? அதுதான் ஜாலிடி, ஒன்றும் புரியாது. அது என்ன புரியாது? எனக்கு புரியும். நான் ஃபஸ்ட் இயர் மட்டும் தான் பண்ணுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் என்னை 4 வருஷமும் விடலை. இப்போது உங்கள் பொண்டாட்டியாக இருந்து என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா மிஸ்டர் ஜான் ஜங்கு? செக்க போகிறது என்ன இருந்தாலும் நான் தான். அதையும் பார்த்துலாண்டி. ஏய் பாரு, டாம் அண்ட் ஜெர்ரியில் வேணால் நான் டாம் ஆடலாம், நீ ஜெர்ரி ஆடலாம், ஆனால் நான் தான் இந்த டாம் தான் எப்படி ஜெயிப்பேன் பார்த்துட்டேரியா? பார்த்துடலாம் இந்த செர்ரி ஜெயிக்குதா இல்லை இந்த டாம் ஜெயிக்கிறாரான்னு.
மிஸ்டர் ஜியான் ஜங்குக் அப்படின்னு நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு அந்த கத்தியில் கேப்பில் எடுத்து அப்படியே அந்த கத்தி ஒரு மாதிரி குத்துற மாதிரி வரீங்களா? ஜேகே அப்படியே ஒரு மாதிரி பயந்துடுறாரு. ஸோ இப்போ அப்படியே நம்ம சீனை கட் பண்ணி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணீங்களே, அதுலேருந்து பார்க்கலாமா? வாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக காலேஜில் கால் எடுத்து வைக்கிறீங்க. நீங்கள் கால் எடுத்து வச்ச கண்ணி வெடியா என்னன்னு தெரில, அதை சொல்லுவாங்களே, நான் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடிடா, அந்த மாதிரி நீங்கள் கிளாஸ் ரூமில் என்ட்ரு ஆகிருப்பீங்க. அப்புறம் அப்படியே உங்கள் மேலே ஃபுல்லாக தண்ணி வந்து செதறுது. நீங்களும் அப்படியே ஒரு ஏ யார் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. வாட்டர் பலூன்ஸ் தான் எல்லாமே. இப்போ அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, எட்டேருந்து பார்த்தா ஜேகே தான் அவங்க கேங்கோடு நின்று உங்கள் மேலே வாட்டர் பலூன் போட்டு தூக்கி எறிகிறானுங்க. அங்கே நீங்கள் உங்கள் மேலே மட்டும் அவனுங்க எரியலை, அங்கே இருந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் மேலே இப்படி தான் பண்ணுறானுங்க. நீங்களும் அப்படியே தண்ணியெல்லாம் அப்படியே ஓரமாக நின்றுட்டு, ஏய் எதுக்கு இப்போ தண்ணியில் எரிஞ்சிங்க? அது என் மேலே மட்டும் இல்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஜேகே அப்படியே கூலாக கேஷுவலாக இறங்கி வந்து, அப்படி தான் பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், என்ன முடியும், ஏய் மரியாதை கொடு, என் பேர் வாயன், என் பேர் ஜான் ஜாங்கு, ஐ மீன் ஜேகே நீ கூப்பிடு. ஹலோ மிஸ்டர், நீங்கள் யாராவது வந்துக்கோங்க, அதுக்குன்னு இப்படிலாம் ஃபர்ஸ்ட் இயர் வந்த ஸ்டூடெண்ட்டை இப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓ அப்படியா? நான் இந்த வேர்ல்ட்லே, ஐ மீன் இந்த சியோல் சிட்டிலே பெரிய சியோட பையன். ஓ அப்படிங்களா மிஸ்டர்? இந்த சியோல்லே இன்னொரு பிஸ்னஸ் மேன் இருக்கார், அவரோட ஒரே பொண்ணு நான் வயன், கிம் வயன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அங்கே ஜங்குக்ண்ணா ஆறா நல்லா அறிய நம்ம 2 பேர் அப்பாவும் சியோவோட, ஐ மீன் இந்த சியோலோட சியோஸ். ஓகே ஃபைன், நைஸ் டு மீட் யூ ஒன். இப்படி சொல்லி ஜங்கு கை கொடுக்க கண்டுக்காமல் போகிறீங்க. அங்கே இருக்கவனுங்களுக்குலாம் ஜங்குக்கு இப்படி கண்டுக்காமல் எந்த பிள்ளைங்களும் போகக்கூடாது. அது ஜேகேவை பொறுத்த வரைக்கும் விடவும் மாட்டான். அப்படி பண்ணுறவங்களுக்கு யாரையும் ஜேகே விட மாட்டான். ஸோ ஏய் பாரு, இன்னி வேணா நீ எனக்கு கண்டுக்காமல் போயிடலாம், ஆனால் நீ ஃபீல் பண்ணுவ, ஒவ்வொரு நாள் ஃபீல் பண்ணுவ, இவனை ஏன்டா தொட்டோம், ஏன்டா இவனை கண்டுக்காமல் போனோன்னு ஃபீல் பண்ணுவடி. என்ன சொன்ன? கேம் வாயின் ஃபீல் ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படி ஜங்குக்கு சொல்ல. அதையும் பார்த்துடலாம். எங்கள் மேலே தண்ணி அடிக்கிறீங்களா? இருங்க சாவாட்டும் சொல்கிறேன். சொல் யார்கிட்ட வேணா சொல், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. சரி பிள்ளைங்க விளாடுதுன்னு விட்டுருவாங்க, ஒன்றால் முடிஞ்சதை பண்ணடி அப்படின்னு ஜங்குக்கு அவன் பிளேஸில் போய் உட்காந்துடுறான். சே வந்தோடனே வயன் எதுக்குடி உனக்கு தேவையில்லாத வேலை அப்படி ரியா கேட்க, நீ சும்மா ரீ, இந்த மாதிரி ஆளுங்களாம் உனக்கே தெரியும் உன் ஃப்ரெண்டு எவ்வளோ பெரிய ஒரு பொம்பளை ரவுடின்னு. ஏய் தெரியும்டி, ஆனால் அதுக்குன்னு அந்த ஃபஸ்ட் டேவாக எனக்கு வைக்கிறான்லாம் அப்பு, நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் டேஸஸ்லாம் போயிருக்கோம். ஜேகே சும்மா உங்களை ரேகிங் பண்ணுறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நீங்கள் அவனை கண்டுக்காமல் அவனுக்கு கை கொடுக்காமல் போனது அவனுக்கு இன்னுமே கோவம் வருது. உங்களை பார்த்தாலே ரேகிங் பண்ணுறது, பசங்க முன்னாடி உங்களை தப்பாக சொல்கிறது, அவள் இப்படி இருக்கா பாரு, அவள் அப்படி இருக்கா பாரு, அவள் பாடியை பாரு அதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ உங்களை பற்றி ரேகிங்காக புல்லிங் பண்ணுவான் ஜேகே. உங்களுக்கு அப்படியே இந்த காலேஜில் இருக்கவே கூடாதுன்னு உங்களுக்கு தோணிருக்கும். ஆனால் எப்படியோ நீங்கள் காலேஜை க்ராஸ் பண்ணி வந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோவா நீங்கள் ஜேகேவை திட்டுவீங்க, எதிர்ப்பாக பேசுவீங்க. ஆனால் ஜேகேவை எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கவனுங்க அப்படி உங்களை ஜேகே கிட்ட நெருங்க கூட விட மாட்டானுங்க. ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஜேகேக்கு ஒன்று ஆப் வைக்கணும்னு நினச்சிருப்பீங்க, அதுவும் ஃபெயில் ஆகிருக்கும். ஸோ ஜேகே கிட்ட ஏதாவது பண்ணணும், அவனை ஏதாவது மாட்டிவிடணும். அங்கே ஸ்கூல்கிட்ட நீங்கள் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைங்க விளையாடுதுங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹச்சோடிக்கிட்டே போயிருப்பீங்க. அவங்களாம் என்னம்மா சின்ன பிள்ளைங்க மேலே விளாட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போயிருப்பார். ஸோ உங்களுக்கு இது எல்லாமே ரொம்ப டென்ஷனாக இருக்கும். வீட்லேயும் நீங்கள் அவ்வளோ சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் ரியா எப்படியோ நீங்கள் ஒரு மாதிரி சோகமாக வீட்டுக்கு போவீங்களா, அப்போ ரியா கேட்பா. அந்த டைம்லலாம் உங்கள் அம்மாவும் கேட்டு என்ன ஏதுன்னு கேட்டிருப்பாங்க. ரேகிங் நடக்குது, புல்லிங் நடக்குதுன்னு சொல்லும் போது உங்கள் அம்மா அப்பாவும் போய் சொல்லியிருப்பாங்க, மிரட்டியிருப்பாங்க. இருந்தாலும் ஜேகேவோட அப்பா வந்து பெரிய சிஓவோட பையன் சொன்னல. ஸோ உங்கள் அப்பாவும் ஜேகேவோட அப்பா பார்ட்னர் போட்டிருப்பாங்க. சரி இது மூலிமா பிள்ளைங்களை 2 பேர்த்துக்கும் ஒன்று சேர்த்துட்டா இதுங்களுக்குள்ளே ஒன்றும் ஆகாது, சண்டை வராதுன்னு சொல்லி தான் பிளான் பண்ணி உங்களையும் ஜேகேவை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க கல்யாணத்துக்கே. அதுக்கப்புறம் தான் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க, இந்த கல்யாணத்துக்கு அப்புறமா இவனுக்கு வெஞ்சன்ஸ் வச்சு ரிவெஞ்ச் கொடுக்கணுண்டான்னு சொல்லி தான் நீங்கள் இப்போ ஜேகேவை மேரேஜ் பண்ணி இன்னொரு ரீசன். ஸோ ஜேகேவை எதாவது பண்ணணும்னு தான் முடிவு பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ பொண்டாட்டி வர ஆகிட்டிங்களா? ஸோ யாரும் இது கேட்க போகிறது இல்லை.
இல்லை. ஸோ இதுக்காகவே நீங்கள் இவ்வளோ வெஞ்சன்ஸ் உடம்புக்குள்ளே வச்சுட்டு அவனை புருஷனாக கூட மதிக்காமல் பண்ண போகிற விஷயம், ஐ மீன் நீங்கள் ஜேகேவை வச்சு 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 செய்ய போகிற தருணம் இது கல்யாணத்துக்கு அப்புறம். ஸோ மறக்காமல் அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் கேட்பீங்களாம். ஓகே மிஸ், வாங்க இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சுக்கலாம். ஓகே, இதுதான் ஃப்ளாஷ்பேக். ஸோ இதான் நடந்திருக்கும் ஃபஸ்ட் டே காலேஜ், தென் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே. ஸோ இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஹாலில் படுத்திருப்பீங்க, ஜேகே அவர் ரூமில் படுத்திருப்பாரு, ஒன்றும் நடந்திருக்காது. ஓகே, ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் ஏஞ்சி ஆஸ் யூஷுவல் மார்னிங் அப்படியே காஃபி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படியே இப்போது சர்க்கரை போடலான்னு சர்க்கரை போடுறீங்க. இவனுக்கு சர்க்கரை நோ, சக்கரை என் சக்கரை உனக்கு சக்கரை இல்லை தங்கம், இருக்கே டாட்டா சால்ட்டு போடுறேன்டா உனக்கு சால்ட்டு வைக்கிறேன் பாரு உனக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சால்ட் எடுத்து அப்படியே போடுறீங்க. அப்படியே கலந்து ஜேக்கோட ரூமில் இருக்கிற அப்படியே ஜேகே ரூமுக்கு போகிறீங்க. நல்லா அடிச்சு போட்ட பூனை மாதிரி தூங்கிட்டு இருக்கான், ட்ரெஸ் கூட என்ன மாற்றலை. நீங்கள் இதை குடிச்சிட்டு மாவனை ஏஞ்சி வரியான்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்படி வச்சுட்டு நைஸாக போயிடுறீங்க ஒரு எலி மாதிரி. ஸோ இந்த கதையில் நம்ம ஜேகே வந்து ஒரு டாம், நீங்கள் வந்து ஒரு செரி. ஓகே, ஸோ இப்படி எலி மாதிரி ஓடிடுறீங்க. இப்போ இதே சார் ஜேகே பார்க்கலாம். என்ன வேலை நேற்று நைட்டு, வா லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணோம். சரி ஓகே, ஐயோ உடம்புலாம் வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே நைட்டில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி தான் மனுஷன் தூங்குவார். ட்ரெஸ் கூட இன்னும் மாற்றல, அந்த ஒர்க் அவுட் பண்ண ட்ரெஸ் கூட இன்னும் மாற்றாமல் அப்படியே மனுஷன் தூங்கியிருப்பார். ஸோ இதே சைட் காஃபி இருக்கா, என்ன காஃபிலாம் இருக்குது, சரி குடிப்பான், அம்மா தான் போட்டிருப்பாங்க போல். அவன் என்ன நினச்சிக்கிறானா அம்மா வந்திருப்பாங்க போட்டிருப்பாங்கன்னு, உங்கள் ஞாபகமே இல்லை அவனுக்கு. சரி சொல்லிட்டு அடே ஜேகே குடிக்கிறாரு, அப்படியே அங்கே மிரர் இருக்கும் அதுலேயே துப்பிடுறாரு. என்ன கருமோனா அது, இதண்ணா அப்படி புளிக்குது. ஏய் ஜேகே வாய்க்கு எதாயிடுச்சா என்ன, அப்புறம் தான் கையில் பார்க்க ரிங்கு. ஸோ அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறாரு நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஸோ வைன் பண்ண வேலையாக தான் இருக்குன்றது தெரியுது. இதே சார் நீங்கள் டிவி சவுண்டு வச்சுட்டு செம்மையாக சவுண்டு வச்சுட்டு காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. ஸோ பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. விசில் போடு விசில் போடு அப்படி சொல்லிட்டு பாட்டு கேட்டுட்ருக்கீங்க. ஜேகே அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அங்கே தரையிலே ஊற்றுறான். எதுக்கு இப்போ காஃபி தரையில் ஊற்றுற, என்ன இலை விடியுது, எதுக்கு இப்போ உப்பு போட்ட, உப்பா அப்படியா உப்பா போட்டேன் இல்லையே, ஏன் காஃபி நல்லா இனிப்பாக இருக்கே. நீங்கள் வேணா ட்ரை பண்ணுறீங்களா ஜேகே, ட்ரை பண்ணுறியா அப்படி கேட்குறீங்க. ஏய் கட்டு பேத்தாத, எதுக்கு பப்பு போட்ட, இது ஜஸ்ட் பிகினிங் பேபி, இன்னும் நிறைய நீங்கள் பார்க்க போகிறீங்க மிஸ்டர் ஜான் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அப்படியே டிவி வால்யூமில் பாட்டை வேகமாக வச்சுட்டு அப்படியே ஆடிட்டே குடிச்சிட்ருக்கீங்க. ஜேகே கோவம் வருது. ஸோ ஜேகே வேறு காஃபி வேறு கூட்டிகிட்டு அப்படியே அங்கே இருக்கு அந்த கிளாஸ் இருக்கும்ல காஃபி கப்பு, அதை அப்படியே எடுத்து கீழே போட்டுடுறான். இப்போ எதுக்கு உடச்சா, அது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, உனக்கு என்ன காசை பற்றி தெரிய போகுது அப்படின்னு நானே. அதெல்லாம் எனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை, எனக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னா ஜேகே போயிடுறாரு. நீங்கள் இப்போ இதை நான் தான் க்ளீன் பண்ணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் தாங்க இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. வேறு வழி என்ன பண்ணுறது, அந்த பீசஸ்லாம் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜேகே பிரேக்ஃபாஸ்ட் கூட எடுத்துகிட்டு போகல, அவர் மட்டும் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. காலையில் நீங்கள் பண்ண சம்பவம், காலையில் உனக்கு வெறுப்பேற்றினால அதுவே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு தான் நீங்கள் போயிட்டுருக்க. இப்போது அப்படி தான் அங்கே ஆஃபீஸில் ஜேகே டென்ஷன் ஆகிட்டுருக்காரு. ஒரு பக்கம் நீங்கள் வேறு கோவப்படுத்திட்டீங்களா. ஜெமன் ஆமாச்சான் ஃபஸ்ட் நைட்டு எப்படி போச்சு, நல்லா சூப்பராக போச்சு. மச்சான் நல்லா வச்சு வச்சு செஞ்சியோ, முதல்ல பழுத்த மாதிரி இருக்கே மச்சான் நைட்டு அப்படின்னு ஜெமன் கேட்கா. எனக்கு கோவம் வந்துடும், வாயை மூட்டு வேலைப்பாடு, சும்மா வந்து கடுப்பேற்றிட்டு இருக்கா அப்படின்னு ஜேகே சொல்ல. என்ன மச்சான் என்கிட்ட சொல்கிறது என்னடா கூச்சம், ஏன் என்ன நல்லா கோஆப்ரேட் பண்ணாலா அப்படி ஜெமன் கேட்கா. ஒரு ஆஷுக்கும் ஒன்றும் நடக்கல சரியா, போறியா அப்படின்னு ஜேகே கேட்க. இங்கே ஜெமன் இதுக்கப்புறம் தானே இவன் அசிங்கமாக திட்டுவான், போயிடுவோம்
அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிட்டாரு. ஸோ இதே சைடு ஜங்குக் டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. காலையில பண்ணிட்டீங்களே இப்படி ஒரு சம்பவம். வேற நல்லாவே எப்பயுமே ஜேகே வந்து காலைல காஃபி குடிப்பாரு. ஒரு நல்ல காஃபி அவங்க அம்மா போட்டு தருவாங்க. இப்போ என்னடா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் கேன்டீன்ல போய் ஒரு காஃபி வாங்கி குடிக்க, "என்ன மச்சான் காஃபிலாம் இங்கே குடிக்கிற?" அப்படின்னு ஜெர்மன் கேட்கா, "ஏய் நானே கான்ல இருக்கேன் கிளம்பிடு. நான் அசிங்கமா திட்டணுமா என்ன?" "இல்லை இல்லை மச்சான் நான் போயிடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மன் போயிடுறாரு. இதே சைடு ஜேகே நல்லா காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். இதே சைடு நீங்க கேட்ராமா தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்கலாம் பார்க்கலங்க. ஆக்சுவலி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஜேகே வேணும் என்னென்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க ஐடியா ஐ நல்ல ஐடியா வந்திருக்கு வயன். இதை பண்ணும் மவனே. இந்த வீட்டில் உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேன்டா. என்னென்ன பண்ண அந்த காலேஜில் உன்னை நிம்மதியாக இருக்க விட்டுருவேனா அப்படின்ற மாதிரி இப்போ நல்ல வில்லத்தனமாக ஒன்று யோசிக்கிறீங்க. மவனே, மிஸ்டர் ஜான் ஜங்குக் செத்திங்க இந்த மிஸ் ஜான் வைன் கிட்ட. சி அவன் பேரெல்லாம் என் பக்கத்தில் போடக்கூட ரைட்ஸ் இல்லை அவனுக்கு. எப்படி போட்டுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு வில்லத்தனமாக நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இதே ஜங்குக் ரெய்னிங் போல். ஸோ அப்படி நல்ல மழை பெஞ்சிருக்கும். ஸோ கார் கூட ஓட்ட முடியாமல் ஜங்குக் ஓட்டிகிட்டு வந்திருப்பாரு. ஆஃப் நனைஞ்சிட்டாரு. ஏன்னா கார் பாதி வந்து ஒர்க் ஆயிருக்காச்சு. ஸோ எப்படியோ தள்ளி 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 ஓட்டி இப்படியே வீட்டுக்கு வந்துட்டாரு ஜங்குக். அப்படிதான் ஜங்குக் குளிரில் நடுங்கிட்டு இருக்க. நீங்கள் விண்டோ வழியே ஜேகேவை பார்த்துட்டீங்க. இப்போது காலிங் பெல் ஜங்குக் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கா. நீங்கள் அடிங்க அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வேணுங்க ஜங்குக்கை கடுப்பேற்றணும்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டிவியில் வால்யூம் ஆன் பண்ணி ஃபுல்லாக்கிடுறீங்க. ஜங்குக்கு வெளியே கேட்குது. ஆக்சுவலி என்ன சாங்னா அடடா மழடா இருக்குல்ல அந்த பாட்டு. அதை போட்டுட்டு செம்மையாக ஆடிட்டுருக்கீங்க. ஜங்குக் பெல்ல ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஏய் ஒயன் கதவை தொருடி கொளுறுது, ஐயோ கதவை தொருடி ஒயன் அப்படின்னு ஜங்குக் சொல்ல நீங்கள் அடடா மழடா அட மழடா அழகா சிரிச்சா புயல் மழடா மாறி மாறி மழையடிக்க மனசுக்குள்ள கடைப்பிடிக்க கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு எதேதோ ஆயாச்சு அப்படின்னு பாட்டு போட்டு செம்மையா ஆடிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு ரொம்ப கோவம் வருது. நீங்க பாடுறது சூப்பரா கேக்குது ஜங்குக்கு. வயல் கதவு தோரடி. இப்போ நீங்கள் டோர் சைட் காதை வச்சுட்டு கேட்குறீங்க ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு. அவன் பாவம் குளிர நடுங்கி மனுஷன் உட்காந்துட்டாரு. ரொம்ப நடுங்கிட்டு உட்காந்துருக்காரு. கோட் சூட்லாம் நனைஞ்சு போச்சு. இப்போது நீங்கள் பாவம் வேலைக்கு வந்துடுமா ஐயோ டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு அப்படியே பொத்துன்னு உள்ளே விழுந்துடுறாரு. ஐயோ ஜங்கு அப்படின்றீங்க. ஏய் கதவு திறக்கும் நீ இன்னும் இவ்வளோ நேரம் இது ரிவெஞ்ச் நம்பர் 2 அப்படின்ட்டு ஓடுறீங்க. டிவி வால்யூம் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடுறீங்க. ஜங்குக்கு வந்து அடிச்சிட போகிறேன். ஏய் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கண்ணா நேராக ஜங்குக்கு ரூமில் தான் உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே அங்கே அவரோட கோட்டு தென் ஷூ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கோட் எல்லாமே அங்கே ரிமூவ் பண்ணி போட்டுட்டு நேராக ரூமுக்கு வராரு. ஒரு ஷர்ட்டும் பேண்ட்டோடு வராரு. எங்க ஏசி வால்யூம் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க. பாப்பா பாப்பா என்ன வேர்க்குது வெளியே. ஏசி இருந்தாதான்பா. ஏசி ஆஃப் பண்ணு. ஏன் இவ்வளோ வேர்க்குது தெரியுமா? ஏய் கண்ணுதில்லை உனக்கு இவ்வளோ மழை பெய்யுது வேர்க்குதான் உனக்கு. எனக்கு வேர்க்குதுப்பா ஏசி இன்னும் கூட வச்சுப்பேன் அப்படின்னு 15ல் வச்சுக்கிறீங்க. 15 ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல. 15ல் வச்சுக்கிறீங்க. ஆஃப் த ஏசி முடியாது. இது ரிவெஞ்ச் நம்பர் 3 சாவிடா அப்படி சொல்லிட்டு ரிமோட்டை எங்கேயோ வச்சிடுறீங்க. ஆஃப் பண்ணுன்னா முடியாது அப்படின்ட்டு ஜங்கு கூட ஃபைட் போட்டுட்ருக்கீங்க. சரி உங்ககிட்ட க்ளோஸாக வந்துடுறாரு. ஏ எதுக்கு இப்போ இங்கே வர? பேசிட மாட்டேங்க. தரமாட்டேன். நீ எட்ட போ. ஏய் தாய் எங்கே இருக்கு? தரமாட்டேன். நீங்கள் பெட்டுக்கிட்ட கார்னரில் உட்காந்துட்டு தான் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ ஜேகே அறியாலியான்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துருப்பான். அப்படியே 2 பேரும் அப்படியே லைட்டாக உங்கள் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஜேகேவோட அந்த ட்ராப்பாக தண்ணி இருந்திருக்கும்ல எல்லாம் தரையில் ஊற்றிருக்கோம். அதில் கால் வச்சு அப்படியே ஸ்லிப் ஆகிடுது. நீங்களும் ஜேகே உங்கள் பெட்லேயே விழுந்துடுறீங்க. ஜங்குக் என்ன பண்ணுறோம் அப்படி கேட்குறீங்க. அப்படி ஜங்குக் அப்படியே உங்கள் அப்படியே ஐ கான்டாக்ட் போகுது உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு 2 minutes. நீங்கள் ஒரு செட்டில் ஜங்குக்கை பிடிச்சி தள்ளி விட்டுறீங்க. ஜங்குக் அப்படி கீழே வந்துட்டு எதுக்கு தள்ளி விட்ட? பின்னா மலை மாடு மாதிரி என் மேலே படுத்திருக்க பைத்தியக்காரன் சொல்லிட்டு ரிமோட் தானே வேணும் இந்தா
அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஓடிடுறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிட்டு, என்னைய அவன் ரிவெஞ்ச் பண்ற பாவலே, உன்னை இருக்குடி. ஓ, உன்னோட வீக்னஸ் இதானா? ம், சூப்பரா இருக்கு. இப்போ நாள்லேருந்து நீ என்னோடத பார்ப்ப அப்படின்னு ஜங்கு கொஞ்சம் சிரிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் பார்க்க போயிட்டாரு. ஐயோ, குளிருடு அப்பா அப்படின்ட்டு அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வெளியே வராரு. சரி நீங்கள் இப்போ என்ன பண்ணா? என் மேலே படுத்தானா? இவ்வளோ தயம் இருக்கும் அவனுக்கு, நாளைக்கு இருக்கடா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதே சார் நீங்கள் அப்படியே தூங்கியிருப்பீங்க. உங்களுக்கு தனி ரூமு. ஸோ உங்களுக்கு ஜேகேக்கும் ஒரே ரூம் கிடையாது, தனி ரூம் தான். எனக்குன்னு ஜேகேயோட ரூமில் போய் ஏசியை ஆன் பண்ணியிருப்பீங்க. ஜேகே அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அவரு தூங்கியிருப்பாரு, நீங்களும் தூங்கியிருப்பீங்க. யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களுக்கு தூக்கம் வந்திருக்கும். ஒரு மார்னிங் டைம் ஆகுது. நீங்கள் ஜேகேக்கு தான் வெயிட் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஸ்டெப் கிட்ட ஆயில் ஊற்றிப்பீங்க. ஜேகே வருவார் நினச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸ்டெப்புக்கு ஓரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்படியே வராரு. அப்படியே ஒரு காலை வைக்க வராரு. ஐயோ, கால் வைக்க போகிறோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதே சரி ஜங்குக்கு கால் வருதுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன கால் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஸ்டெப்பில் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்டெப்பில் ஏறிடுறீங்க. எந்த படிக்கட்டில் ஊற்றணுன்னு கூட உங்களுக்கு மறந்து போச்சு. நீங்கள் அப்படியே ஏறி போகிறீங்களா? அப்படியே வழிக்கு விட போக்குது. ஜேகே அப்படி கத்திக்கிட்டு வழிக்கு விழ போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் ஹிப்பை கிரப் பண்ணி உங்கள் ஹேண்ட் அப்படியே பிடிச்சிக்கிறாரு. ஒரு மாதிரி கீழே இருக்கீங்க, ஜேகே மேலே உங்களுக்கு பிடிச்சிட்ருக்காரு. காலையிலேயே ஒரு ஐ கான்டாக்ட் கொஞ்சம் லவபிளாக போயிட்டுருக்கு. ஜேகே அப்படி உங்களை பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுற? எதுக்கு இப்போ க்ளோஸாக வர? நகரு அப்படின்றீங்க. என்னை விடு அப்படின்றீங்க. விடவா? விட்டுறவா அப்படி ஜேகே கேட்க, சரி கையை விடுன்னு சொன்னேன். விட்டா விழுந்துருவா. இல்லை நீ விடு அப்படின்றீங்க. ஜேகேவும் ஓகே as your wish one அப்படி சொல்லிட்டு விட்டுறாரு. அம்மா அப்படின்னு நீங்கள் விழுந்துடுறீங்க. ஏன்னா படிக்கட்டுல ஸோ ஷார்ப்பாக இருக்கும்ல எட்ஜஸ்லாம். அப்படியே விழுந்துடுறீங்க. அம்மா வலிக்குது. ஓ சாரி ஒன், நீ தான் விட சொன்ன. ஐயோ எனக்கு கால் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே படிக்கட்டுல நேராக ஓடி போய் ஒரு கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் இவன் வேணுக்குன்னே பண்ணோம். ஐயோ, நான் வச்ச வரையில் நானே விழுந்துட்டேனே, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு 1 வீக் போயிருக்கும். அதாவது கல்யாணம் ஆகி 1 வீக் ஆயும் ஜேகே விடலை. 1 2 நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. அவனை ரிவெஞ்ச் பண்ணணும். 1 2 உங்களை வந்து காலேஜில் விட்டுருக்க மாட்டான். 4 இயர் வச்சு செஞ்சுருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் அவனை கண்டுக்காம அவன் கை கொடுக்கும்போது நீங்கள் கை கொடுத்துருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது. அவனை கண்டுக்காம ஓவர் ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போனீங்களா, அதான் அவங்களை இப்படியும் அவனும் ரிவெஞ்ச் பண்ணுவான், நீங்களும் ரிவெஞ்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி தான் 2 பேருக்கும் எலியும் பூனை மாதிரி டாம் அண்ட் ஜெரி போல் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க 2 பேரும். ஜேகே டாம்னா நீங்கள் ஜெரி போல் மோசமான வேலை பண்ணுறீங்க. நிறைய டைம் ஜேகேயோட வலையிலேருந்து தப்பிச்சிருக்கீங்க. அவர் வலையில் விழுந்திருக்காரு, அவர் வச்ச வலையிலேயே. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும். இப்போ ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு, ஐ மீன் ஜேகேயோட வீட்டுக்கு ஒரு பர்சன் வராங்க. ஐ மீன் அவர் வந்து உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் கூட காலேஜ் மேட் தான். உங்கள் ஃப்ரெண்டு ஜேகேவே தெரியும் அவருக்கு. மேரேஜ் அப்போ அவரால் வந்திருக்க முடியாது. அவர் பேர் நம்ம ஜேசன் வச்சுக்கலாம். ஜேசன் நீயா அப்படி கேட்குறீங்க. ஐவன் எப்படி இருக்க அப்படின்னு ஜேசன் கேட்க, ஜேசன் ரொம்ப நல்லா இருக்கேன்டா, ஏன்டா மேரேஜுக்கு வரல? போ, நான் கோச்சிக்கிட்டேன். சாரி ஒன், உனக்கே தெரியும் அமெரிக்காவில் நான் ஒரு ப்ரொஃபஸர். ஸோ என்னால் அந்த டைமில் வர முடியல, சாரிடி அப்படின்னு ஜேசன் உங்கள் மேலே ரொம்ப அக்கறையா உங்கள் மேலே ஜென்டலாக கை போட்டிருப்பாரு உங்கள் ஷோல்டரில். ஜேகேக்கு பார்க்க இங்கே கோவம் வருது. என் பொண்டாட்டி மேலே எப்பட்றா கோவம், ஐ மீன் என் பொண்டாட்டி மேலே எப்பட்றா நீ கை போடலாம்? நான் அவன் கூட ஒரு டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருந்தாலும் என் பொண்டாட்டி மேலே எப்பட்றா நீ கை போடலாம் அப்படின்னு ஜேகேக்கு ஒரு நீங்கள் ஜேகேவை பார்த்துட்டு இதான் சாக்குன்னு அவனை கொஞ்சம் இன்னும் பொசசிவ் ஆக்கணும். அவன் கோவமாக இருக்கான்னு தெரியுது உங்களுக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு, நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீ வா உள்ள வா சொல்லிட்டு ஜேசனை உள்ளே கூப்பிட்டு வரீங்க. ஜேசனும் ஜேகே கிட்ட, அப்புறம் ஜேகே லைஃப்லாம் அப்படி போகுது அப்படின்னு ஜேசனும் ஜேகேவும் நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களை பார்த்துக்கிட்டே சொல்கிறான். நீங்கள் அப்போ ஜேசனுக்கு காஃபிலாம் கொடுத்து கை கொடுத்துலாம் ஜேசன் கூட பேசுகிறீங்க. ஜேகேக்கு கோவம் வருது இதெல்லாம். ஸோ அப்புறமா ரொம்ப கட்டத்தில் ஜேகே அப்படியே நேராக கிச்சனுக்கு வராரு. நீங்கள் அங்கே டிஷ்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ எதுக்கு அவனை கட்டி பிடிக்கிறா? ஏன் என் ஃப்ரெண்டை கட்டி பிடிக்கிறான், உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு தான் என் மேலே அக்கறையே இல்லையல்ல. இங்கே பாரு, நான் அவனை டிவோர்ஸ் பண்ணுற வரைக்கும்
நான் என்ன சொல்கிறேன்னா அதான் கேட்கணும். நீ வேறு எந்த ஆம்பளையும் உன்னை தொடக்கூடாது. ஏன்னா மோதிரம் போட்டிருக்கேன். ஓ, மோதிரம் போட்டிருந்தா நீங்கள் வந்து என்னோட ஃபுல் ஹஸ்பண்ட் ஆயிடணுமா ஜாங்குக்? மிஸ்டர் ஜான் ஜாங்குக், அவன் என் ஃப்ரெண்டு, நான் எப்படி வேணால் பேசுவேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்க. ஜாங்குக் கோவம் வருது. ஸோ இப்போ அப்புறம் ஜேசன் வைன் தென் ஹாப்பி மேரேஜ் லைஃப், இந்தா உனக்கு தான் இந்த கிஃப்ட்டு. ஹே தேங்க்யூடா. ஏன்னா யூஎஸ்லேருந்து வாங்கினியா அப்படி கேட்குறீங்க? சிரிச்சு சிரிச்சு பேசுகிறீங்க. சிக்கிக்கு ரொம்ப கோவம் வருது. கிச்சனில் இருக்க பாத்திரத்தில் போட்டு போட்டு உடைக்கிறாரு. சரி வைன், நான் வரேன். ஏய் சாப்பிட்டு போடா. ஆ இல்லை இல்லை, நான் இன்னொரு நாள் வரேன், எனக்கு வேலை இருக்குது. உனக்காக தான் யூஎஸ்லேருந்து வந்தேன், இப்போ கோச்சிப்பியல்ல. சரி ஓகே ஜேசன், பார்த்து போயினா சேஃபாரு அப்படி சொல்லிட்டு ஜேசன் அனுப்பிச்சிட்டு இப்படி உள்ள வந்து, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஜேக்கே? சும்மா ஓவர பண்ணிகிட்ருக்கா? ஏய் இங்கே பாரு, ஒரு அல்லோ லிமிட்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்க கொண்டுடுவேன். அதான் உங்களுக்கு என் மேலே அக்கறையே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அது அக்கறைலாம் அப்படிலாம் கிடையாது. இப்போ வரைக்கும் நீ என் பொண்டாட்டி, அதுதான். நான் உங்களை புருஷனாகவே நான் கன்சிடர் பண்ணல ஜேக்கே. ஏய் மோதிரம் போட்டல, ஃபாதர் கேட்கும்போது எஸ் ஐ டூன்னு சொன்னல, அது எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணாங்க. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு என்கிட்ட சண்டை போடுற? என்கிட்ட வேணும்னு சண்டை போடுற வச்சுருந்தா தயவுசெய்து கிளம்பி போயிடு. எனக்கு வேணாம், எனக்கு அது லைஃபே பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு நறுக்கத்தில் வாழ்கிறதுக்கு அதுக்கு நான் வாழாமல் போயிடுவேன் அப்படி நீங்கள் ஒரு கோவத்தில் சொல்லிடுறீங்க. என்னன்னு தெரியல, ஆஃபீஸில் போய் ஜங்குக்கு ரொம்ப இதை பற்றி திங்க் பண்ணுறாரு. அவருக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது. பேசாமல் வாயினை டிவோர்ஸ் பண்ணிடலாம், அவன் மட்டும் லைஃப்பை வாழ்வாள். அப்புறமா தான் ஜங்குக்கு ஒன்று புரியுது. அவரே அறியாமல் அவருக்கு கண்ணில் டியூஸ் வருது. பிகாஸ் ஜங்குக் லவ்ஸ் யூ, பட் நீங்கள் இல்லை. ஜங்குக்கு ரொம்ப உங்களை லவ் பண்ணுறாரு. எப்போ உங்களை ரேகிங் பண்ண ஆரம்பித்தாரோ அன்றைக்கே அவருக்கு உங்கள் மேலே தனி லவ் வந்திருக்கும். எல்லா பொண்ணுங்களையும் பண்ணுற ரேகிங் தான், ஆனால் உங்களை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா எல்லாமே லவ்வுங்க. இல்லைன்னா ஏங்க அவருக்கு கண்ணீர் வரணும் சொல்லுங்கள்? அவருக்கு அது மாதிரி டியூஸ் வருது. அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு, காலேஜ் டைமில் உங்களை வேணுக்குன்னு ரேகிங் பண்ணியிருப்பாரு. அது எல்லாமே லவ் தான். அதாவது புல்லிங் பண்ணுறேன்னு லவ் மூலிமா காமிச்சிருக்காரு. அதாவது அவரோட லவ்வை புல்லிங் மூலிமா காமிச்சிருக்கார். ஐம் சாரி. ஸோ இதெல்லாமே இருந்திருக்கும். இருந்தாலும் ஜங்குக்கு ஒரு லவ் தான். இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ ரேகிங் பண்ணாலும், இவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணியும் அவர் உங்கள் மேலே கோவப்பட்டு உங்களை அடிக்கவும் செய்யலைல்ல. ஏன்னா அது லவ். சரி ஓகே, நான் தான் என் பொண்டாட்டி தானே அப்படின்னு. இப்போ நீங்கள் வேறு டிவோர்ஸ் பண்ணிக்கலான்னு வேறு சொல்லியிருப்பீங்க. ஸோ என்னடா அப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஸோ இதே சைட் நீங்களும் யோசிக்கிறீங்க, என்னடா நம்ம வேறு ஜேகேவை ஹர்ட் பண்ணிட்டோமோன்ட்டு. என்ன இருந்தாலும் ஜங்குக்கோட அந்த ப்ரெசன்ஸ் உங்ககிட்ட இல்லை. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. டேசஸ்லாம் போகுது. ஜேகே முடிவு பண்ணிடுறாரு, பேசாமல் வாயினை விட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு இப்படி தான் ஒரு ஃபைல் மாதிரி எடுத்துகிட்டு வராரு. அப்படியே டேபிளில் வைக்கிறாரு. அதுக்கு நான் பூசான் போகிறேன். தென் இது என்னன்னு பார்த்தேன்னா டிவோர்ஸ் பேப்பர். உனக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் பார்த்துக்கோ. கிட்டத்தட்ட நமக்கு 2 பேர் கல்யாணம் ஆகி 1.5 month ஆயிடுச்சு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வரல. ஸோ உன் லைஃப்பை பார்த்துக்கோ, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், சைன் மட்டும் போட்டுரு. நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ நீ இதில் போட்டுட்டேன்னா உன் லைஃப்பை நீ பாரு, என் லைஃப்பை நான் பார்க்குறேன். நான் பூசானுக்கு போகிறேன், நான் திரும்ப வர மாட்டேன். அதுதான் இதில் டிவோர்ஸில் சைன் போட சொல்கிறேன். தென் தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நான் இப்போ கிளம்புறேன். இப்படின்னு ஒன்று உங்களுக்கு ஹார்ட்டே ப்ரோக் ஆகிடுச்சு. நீங்கள் அப்படியே நினச்சின்னு எதுக்கு இப்போ டிவோர்ஸ்லாம்? அப்படி ஒன்றும் நடக்கலைல்ல. உனக்கு என் கூட ஃபுல்லாக வாழணுன்னு ஒரு சந்தோஷமான ஃபீலிங்கும் உனக்கு இல்லை. எல்லோரும் ஃபோர்ஸ் பண்ணாங்களேன்னு சொல்லிட்டு நீ என்ன ஃபோர்ஸாக நம்ம 2 பேருக்குள்ளே மேரேஜ் நடந்திருந்தாலும் உனக்கு எனக்கும் செட் ஆகலை. எவ்வளோ ட்ரை பண்ணோம், நோ, எதுவும் ஒர்க் ஆன மாதிரி எனக்கு தெரியல. தென் ஏனோ உன் லைஃப்பை நான் கேட்டுக்கிறோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீ உன் லைஃப்பை பாரு, என் லைஃப்பை நான் பார்க்குறேன். தென் ஐம் சாரி உன்னை ரேக்கிங் பண்ணதுக்கு, உன்னை புல்லிங் பண்ணதுக்கெலாம் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அதுவும் நீங்கள் வேறு என்னடா இப்படிலாம் வருவான்னு உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. இங்கே ஒரு செகண்டில் அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டு இப்போ என்ன நடந்துச்சுன்னு இப்போ இப்படி பண்ணிகிட்ருக்க. புரிஞ்சுக்கோ, உனக்கு இதில் விருப்பம் இருக்குல்ல, அப்படியே யோசிக்கிறேன்.
அப்படின்னோடனே ஒரு செகண்டில் உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியல. டிவோர்ஸ் பேப்பரை பார்த்துட்டு ஜேகே அவர் மட்டும் ரூமுக்கு போயிடுறாரு பேக் பண்ணுறதுக்காக. அங்கே ரூமில் சொல்லவே வேணாம், ஜேகே கத்திரி கத்திரி அழுகுறாரு. இன்னைக்கு நைட் கிளம்புறாரா மனுஷன் திரும்ப வரமாட்டார். அட்லீஸ்ட் அந்த போகும்போதாவது நீங்கள் ஜேகேவை பார்த்து ஒரு லவ் சொல்லுவீங்களோ? ஏன்னா இத்தனை நாள் ஆயிருக்கு, கல்யாணம் ஆகி 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி அட்லீஸ்ட்டு ஜேகே மேலே குட்டியாக ஒரு காதல் கூட உங்களுக்கு வரலையா அப்படின்னு தான். ஏன்னா 2 பேரும் டாம் அண்ட் ஜெர்ரி போல் அடிச்சுக்கிட்டீங்க. இருந்தாலும் நம்ம லவ் அவள் கண்ணில் தெரியலையோ, நம்ம லவ் இன்னும் காட்டணுமோ, இருந்தாலும் அவருக்கும் ரோஷம் இருக்கும்ல. ஸோ அது போல் தான் ஜேகேவும். இப்போ அவருக்கு டைமும் இல்லை லவ் காட்டுறதுக்கு. இத்தனை நாள் வேஸ்ட் பண்ண மனுஷன் இப்போ போய் காட்டணும்னு நினச்சாலும் வேஸ்ட்டு. ஸோ எனக்குமே லைஃப் இருக்குது ஆக்சுவலி. ஜேகேவை டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறமும் எனக்கும் லைஃப் இருக்குது. இருந்தாலும் அவளை இப்போ அப்படியே டிவோர்ஸ் பேப்பர் பார்த்துட்டு அழுவுறா. அவளை அறியாமல் ஏன் கண்ணில் தண்ணி வருதுன்னா, யா நீங்களுமே ஜேகேவை லவ் பண்ணியிருக்கீங்க, அதனால தான் ஜேகேவை நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க கல்யாணத்துக்கு. ஸோ இது எல்லாமே வெஞ்சன்ஸ் இருந்தாலும் இதுக்கு பின்னாடி ஒரு காதல் இருந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்டு செம்மையாக அழுறீங்க. ஜேகே அப்படியே சூட்கேஸோட அப்படியே போகிறாரு. உங்களால் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரில. எப்போ நீங்கள் ஜேகேவை ரேகிங் தென் ஜேகேவை வந்து உங்களை ரேகிங் பண்ணும்போது உங்களை டெய்லியும் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டீஸ் பண்ணுறதோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சதா ஜேகேவை நீங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் இப்போது இது இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகும், சரி பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிருப்பீங்க. ஆனால் இது இவ்வளோ பெருசாக ஆகும்னு சத்தியமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இப்போது இதே சார் ஜேகே அப்படியே வராரு, சைன் பண்ணி கோர்ட்டில் போட்டுரு, தென் நான் ஒர்க் கிளம்புறேன், இதுக்கப்புறம் உன் லைஃப் பார்த்துக்கோ, என் லைஃப் நான் பார்த்துக்கிறேன். அம்மா அப்பா கேட்பாங்க ஏன் எதுக்குன்னு சொல்லிக்கலாம். அதேமாதிரி உங்கள் அப்பாவோட பார்ட்னர், என் அங்கே அப்பாவோட பார்ட்னர் நல்லா சூப்பராகவே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உனக்கு நிறையா லைஃப் இருக்குது, நிறையா கனவுலாம் இருக்குன்னு சொல்லியிருக்கல, பெரிய பிஸ்னஸ் உமனாக வரணும்னு. ஸோ அதை நீ பாரு, நானும் பிஸ்னஸ் சைடு போயிடுறேன். தென் அகெயின் ட்ரை பண்ணலாம் வெயிட் பண்ணுறதுக்கு. தென் தேங்க்யூ அப்படின்னு இப்போ அப்படியே ஜேகே கை கொடுக்குறாரு. திரும்ப ஒன்றை மாதிரி ஒரு என் லைஃப்பில் சரின்னு ஒரு பர்சனை பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் நீ சொல்லுவல நீ டாம் நாட் சரின்னு, ஒன்று மாதிரி சரி நான் இதுக்கப்புறம் பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. மேபி வி லெட் பி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கை கொடுக்குறாரு ஜேகே. நீங்களும் ஒன்று மாதிரி ஒரு டாமை என் லைஃப்பில் நான் பார்ப்பேன்னா தெரியாது ஜேகே, பட் வி 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 பி பி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கை நடுங்குதுங்க ஜேகேக்கும் தான். பட் எனிஹவ் 2 பேர் கை கோத்துக்கிறீங்க, ஐ மீன் கொடுத்துக்கிறீங்க. ஜேகே எப்படி உங்கள் ஃபேஸை பார்க்கல, நீங்களும் ஜேகேவோட ஃபேஸை பார்க்க முடியல. அவ்வளோ கில்ட் இருக்குது. இத்தனை நாள் வேஸ்ட் பண்ணிட்டோமோ, அவனை ரிவெஞ்ச் கொடுக்குறோன்னு வேஸ்ட் பண்ணிட்டோமோ. நம்ம காதலை சொல்லியிருந்தா கூட இன்றைக்கி இந்த மனுஷன் நம்ம கூட இருப்பார்ல. ஆக்சுவலி ஏன்னா நீங்கள் சைன் பண்ணலை, ஆக்சுவலி ஜேகே மட்டும் தான் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேவோட சைனை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஸோ ஏன் இது நடக்கணும் அப்படின்னு பேட் ட்ரீம்ஸாக இருக்கக்கூடாதா? இதே ஜேகே அவரோட காரில் நேராக ஒரு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பிடுறாரு. அட்லீஸ்ட் நீங்கள் வருவீங்களா மாட்டிங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் இதே சைடு ரொம்ப உங்களுக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. இப்போது ஒரு கால் வருது, நீங்கள் ஓடி போய் எடுக்கிறீங்க ஜேகேவாக இருக்கணும்னு. அது ஜேகே தான். இப்போது ஜேகே தான் கால்லேருந்து நான் தான் ஜேகே ஜங்குக் பேசுகிறேன். நான் ஃப்ளைட்டில் கிளம்ப போகிறேன். கடைசியாக ஒரு வார்த்தை உங்ககிட்ட வந்து கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். தென் எனக்கு இதுக்கப்புறம் அந்த ஜேர்னி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் நல்லா போகும். எனிஹவ் நல்லா போகணும்னு நான் நினைக்கிறேன். எனக்காக ஒரு குட் லக் மாதிரி ஒரு வார்த்தை சொல்ல அப்படின்னு ஜங்குக் கேட்கும்போது எதுவுமே பேச முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு. ஒரு மாதிரி தேம்புறீங்க, ஆனால் ஃபோனில் கேட்கக்கூடாது, ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி என்னமோன்னு சொல்லிட்டு நேராக ஏர்போர்ட் செக்கிங் போயிட்டாரு. பாதி தூரம் போயிட்டார் மனுஷன். அங்கே நிறைய பேர் வராங்க, அவங்க எல்லாத்தையும் தள்ளிட்டு ஜேகே அவர் நின்றுட்டுருக்காரு.
ஸோ வைன் வரமாட்டாளா வைன் வரமாட்டால ஒரு ஏக்கம். அவர் அங்கே என்ன பண்ணிடுறாருனா, சரி கொண்டா வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் அவர் சீட்டில் உட்காராரு. அங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க, புசான் ஃப்ளைட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகுது, சீக்கிரம் பேசஞ்சர்ஸ்லாம் உட்காருங்கன்னு. ஆக்சுவலி ஃப்ளைட்டில் ஜேகே உட்காந்துருக்கலாம், ஆனால் ஜேகே தான் இங்கே உட்காண்ட்ருக்காரு உங்களுக்காக. இதே சார் நீங்கள் ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. அப்போ என்னன்னு தெரியல, அந்த மைக்கில் ஒன்று ஓடி இருக்குல்ல, அந்த சவுண்ட் ஜேகே கேட்குது. ஜேகே அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு. யா நீங்கள் வந்திருக்கீங்க தெரிஞ்சு போச்சு அவருக்கு. ஜேகே வயன் ஏய் வயன் இங்கே இருக்கியா அப்படி சொல்லிட்டு இப்போ நீ டக்கு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஜேகே அப்படியே ஒரு ஃபோனை பாக்கெட்டில் போட்டு வயன் வந்துட்டோம் வயன் வந்துட்டோம் அப்படி சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறாரு. ஸோ புரிஞ்சிக்கிறாரு நீங்களும் ஜேகே லவ் பண்ணுறீங்க, மிஸ் பண்ணுவீங்கன்னு. ஜேகே அப்படியே உங்களை பார்த்துடுறாரு. யார் ஜேகே கிட்ட ஸ்லோவாக நடந்து வந்து, அது நான் ஏன் வந்தேன்னா, உனக்கு நீ கேட்டல உனக்கு குட் லக் சொல்லணும்னு, இதுக்கு தான் வந்திருக்கேன். எனிஹவ் இந்த 1.5 மாதம், அந்த 5 வருஷம் 4 வருஷம் இப்படி போச்சுன்னா என்ன கேட்டேன்னா எனக்கு தெரியாது. நீ என்னை புல்லிங் பண்ண, நல்லா பண்ண. நானும் அதுக்கு பதிலடி கொடுக்கணும்னு இந்த 1.5 மாதம் உன்னை நல்லா வச்சு செஞ்சேன். ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி போல் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். பட் ஓகே, உன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்கப்புறம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். எனியோ ஹாவ் அ நைஸ் ஜர்னி ஜேகே. டாம் ஹாவ் எ நைஸ் ஜர்னி டாம். அப்படி கை கொடுக்குறீங்க. ஜேகே அப்படியே உங்கள் சீக்கை பிடிச்சிட்டு, ஏ என்னடி என்னடி போக சொல்கிறியா? தெரியல, பயமாக இருக்குது அப்படின்றீங்க. ஜேகே அப்படி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு செகண்ட் நீங்கள் யோசிக்கல ஜேகேவா, அப்படியே நீங்கள் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகே உங்கள் ஹாப்பிட்டியாக சொல்கிறாரு, ஐ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ டாம், ஐ லவ் யூ ஜேகே. ஏ முண்டாடி அப்படின்னு ஜேகே சொல்ல, அவ்வளோதான் நீங்கள் உடஞ்சிட்டீங்க. ஜேகே உங்களை பொண்டாட்டியாக நினச்சிருக்காரு, ஆனால் அவரை நீங்கள் புருஷனாக நினைக்கலன்னு உங்களுக்கு வருத்தம். ஏ என்னடி லவ் பண்ணுறியா? ஆமாம், ஃபுல்லாக லவ் பண்ணுறேன். இந்த டாமை இந்த செரி ரொம்ப லவ் பண்ணுது. ஏ உண்மையாவே வா, இல்லை ப்ராங்க் பண்ணுறியா, இல்லை ஏதாவது சொல்கிறியா, இல்லை ஏதாவது வெஞ்சன்ஸ் என்னையோ ஏதாவது வச்சுருக்கியா? உனக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு தானா? எப்போ பார்த்தாலும் எனக்கு விளையாட்டு தானா அப்படி கேட்குறீங்க. என்ன நீ ஏதாவது திருட்டு வேலை பண்ணுவியடி பொண்டாட்டி? ஏ போடா ஜேகே அப்படி சொல்லிட்டு ஜேகேவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்புறம் என்ன, புசான் ஃப்ளைட்டு போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், ஜேகே உங்களை டைட்டாக ஹக் அதெல்லாம் அவர் கண்டுக்கலைங்க. இப்போ அப்படியே உங்கள் சீக்கு பிடிச்சி செம்மையாக கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஜேகே தலைக்கும் உங்கள் தலைக்கு மேலே புசான் ஃப்ளைட்டு போயிடுது. ஸோ ஒரு அழகான மூமெண்ட் அங்கே ஃப்ளைட்டில் அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்த எல்லாருமே உங்களே ஜேகே உங்களை பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ இதே சார் ஜேகே வீட்டுக்கு போகலாமா? போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக 2 பேர் வீட்டுக்கு போகிறீங்க. ஜேகே அப்படியே உங்களை அந்த வாசப்படியிலே ஜேகே உங்களை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறாரு. ஜங்குக்கா என்ன பண்ணுற? ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலைல்ல, இன்னைக்கு நடத்தலாமா அப்படி ஜங்கு கேட்க, நீங்கள் ஷையாக ஜேகேவோட ஷோல்டரில் எப்படி சாஞ்சிக்கிறீங்க. ஜேகே என்ன பண்ணாடி ஓகேவா அப்படி ஜேகே கேட்க, டபுள் ஓகே அப்படின்றீங்க. லவ் ஏ போடா அப்படின்றீங்க. என்ன சரி கோமா இந்த டாம் மேலே? கடைசியாக டாம் அண்ட் ஜெர்ரி தான் எல்லா எபிசோட்லேயும் சண்டை போடுவாங்க, நீயும் நானும் சண்டை போட்டுமே. ஆனால் ஏதோ ஒரு எபிசோடில் ஒன்றாவாங்க. அது மாதிரி கடைசி வரைக்கும் ஃபார் எவர் நீயும் நான் மட்டும்தான். நீ என்னை வெறுத்த மாதிரி காமிச்சாலும் கடைசியாக எல்லாவும் நீ புரிஞ்சுக்கிட்ட பார்த்தியாடி. பின்ன இந்த செரி இந்த டாமோட லவ்வை புரிஞ்சுக்கலான்னா அப்படி புரிஞ்சுக்கிட்டான்னு தானே ஆகணும். ஏன்னா அப்படி பண்ணாரே டாம், சரி எவ்வளோ பண்ணாலும் டாம் பொறுத்துக்கிட்டார்ல அப்படின்ட்டு சொல்லி ஜேகேவை ஷோல்டரில் அடிக்கிறீங்க. ஜேகே அப்படியே நேராக பெட்டுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. என்ன பண்ண போகிற?
இது உன் டாம், உன் புருஷன் ஜங்குக் உனக்கு என்னதான் பண்ணுமோ பண்ண போகிறேன் பொண்டாட்டி. நானா எதுக்கு இப்போ ஷர்ட்டை கழட்டுறா? எதுக்கு இப்போ கிட்ட வர? ஜங்குக்கா வேணாம். வெக்கமாக இருக்கு போடா. ம் வெக்கமாக இருக்கா? ம் வெக்கமாக இருக்கா அப்படின்ட்டு செக்கே ஒரு ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு உங்ககிட்ட க்ளோஸாக வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. லவ் யூ பொண்டாட்டி. லவ் யூ டூ ஜங்குக்கா. கை இப்போ எதுக்கு அங்கே போகுது? கையெடு. முடியாது, கையெடுக்க மாட்டேன், இதெல்லாம் இப்போ என்னோட இடம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே தான் பொறுமையாக அவரோட ப்ராசஸில் இறங்குறாரு. ஃபுல்லாக உங்களதும் எடுத்து தூக்கி கடாச உங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃப்ளோரில் அப்படியே காற்றுல பறந்து கீழே விழுது. செக்கியோட ட்ரெஸ்ஸஸும் காற்றுல பறந்து விழுது. அப்படியே தான் அவர் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜங்குக்கா வலிக்குது. நான் டாம்காக பொறுத்துக்க மாட்டியா? ஏன் சரி, இந்த டாம்காக பொறுத்துக்க மாட்டியா அப்படின்னு ஜங்கு கேட்க, பொறுத்துக்கிறேன், என் புருஷனுக்காக பொறுத்துக்கிறேன் அப்படின்றீங்க. இப்போது ரேசை ஜங்கு மூவ் பண்ணிகிட்டே அவரோட ப்ராசஸில் இறங்குறாரு. அவரும் அந்த நைட் ஸ்பெண்ட் செம்மையாக பண்ணியிருப்பீங்க. ஸோ ரொம்ப அழகாக ரொமான்டிக்காக லவ்வபிளாக டஃப்பாக ஹார்டாக அந்த நைட் போயிருக்கோம். ஸோ ஒரு அழகான மேக் அவுட் அங்கே கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, ஸோ இதோடே ஃபோர்ஸ்டு மேரிட் டு மை எனிமி ஒன் ஷார்ட்டை முடிச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆமஸ். தென் பிடிச்சிருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா, ஒரு டாம் அண்ட் ஜெரி காம்போ வச்சு போட்டிருக்கேன், இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தென் மறக்காமல் லைக், புதுசாக பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தென் வாட்ஸ்அப் சேனல் இன்ஸ்டா ஐடிலாம் ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க யாராக இருந்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. தென் நாளைக்கு மேபி நம்ம கொஞ்சம் ஹாரர் ஒன் ஷாட்டாக போகலாமா? நிறைய பேர் ஹாரர் ஒன் ஷாட் கேட்குறீங்க. சரி, அக்கா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன், ஹர்ஷா ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி டேக்கு தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் மஸ்ட். ஓகே, தென் ஓகேடா மிஸ், எல்லா உடம்பு பார்த்துக்கோங்க, நானே உடம்பு பார்த்துக்கிறேன். இந்த ஒன் ஷாட்டோட ரிவ்யூ வேணும், மறக்காமல் பண்ணிவிடுங்க. தென் ஓகேடா, எல்லாருமே தண்ணி குடித்து ஹைட்ரேட்டாக இருங்க, பாடியை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, நானும் என் உடம்ப பார்த்துக்கிறேன். தென் ஓகேடா மிஸ், ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, டாடா, பாய்.